அதை விட எங்கள் ஊரிலிருந்து செல்கிறார். அதால் இது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இப்படி பல மாணவிகள் இருந்தாலும் இதே மாதிரி பல மாணவிகள் சென்று இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு யாருமே ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க முன் வரவில்லை. அதனால எங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாமலே போய்விட்டது. இப்போ இந்த க்ளீன் நேஷன் மூமெண்ட் இப்படி ஒரு ப்ரொஜெக்டை செய்து எங்களோட ஊரில் எங்களோட பாடசாலைகள் உயர்ந்த நிலைக்கு போகிற மாணவிகளை பாராட்டுவது மிகவும் ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவர்கள் இதை கண்டு நானும் இதை போலவே முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்படி பல விஷயங்கள் செய்து எங்களோட மாணவிகளை முன்னுக்கு வர செய்வது இந்த க்ளீன் நேஷன் மூமெண்ட்டுக்கு மட்டுமில்லை, புத்தளம் நகர மக்களாக எமக்கும் இது ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி விஷயங்களை செய்ய வேண்டுமென்றது தான் எனக்கு விருப்பமான ஒரு எனது பணிவான வேண்டுகோள். அஜிரா அஸ்வர் அவர்கள் பார் அசோசியேஷனில் இருந்து பாரிஸுக்கு எங்களோட நாட்டை ரிப்ரசன்ட் பண்ண போகிறது ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம். அது புத்தளத்திலிருந்து ஒரு மாணவி போகிறதுனால ஒரு எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக ஒரு வியப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் எல்லாரும் நினைக்கிறார்கள். இந்த காலத்தில் ஏதாவது செய்தால் ஆக்கள் கேட்பார்கள், புத்தளத்தில் இருந்து இப்படி போகிறது, புத்தளத்து பிள்ளைகளுக்கு இவ்வளவு இங்கிலீஷ் தெரியும், புத்தளத்து பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய இயலுமா அது. நான் பாடசாலையில் படிப்பிக்கிற நாட்களில் எத்தனையோ பேர் என்னிடமே கேட்பாங்க, உங்களோட ஸ்கூல்லேருந்து இப்படி செய்வாங்களா, உங்களோட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் தெரியுமா, உங்களோட ஸ்கூல் இப்படி ஃபார்வர்ட வருவாங்களா, நீங்கள் கொஞ்சம் பின்தங்கிய ஆட்கள் தானே, அப்படி பல விமர்சனங்கள் நான் கேட்டிருக்கிறேன். அதை எல்லாத்தையும் முறித்து இந்த அர்ஜுனா அஸ்வர் முன்னுக்கு வந்து இப்படி பெரிய சாதனை செய்ததுக்கு அதுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். இதோடு நிற்காமல் அஜுரா இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வந்து நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். அஜுரா மட்டுமல்ல, இங்கிருந்து பல மாணவிகள் இப்படி முன்னுக்கு வந்து நமக்கு பாடசாலைக்கும் நமது ஊருக்கும் பெருமை தர வேண்டும் என்றதும் எனது தாழ்மையான வேண்டுகோள். Sorry, I would like to speak a few words in English because our guest of honor is here. This is Madam. I am the former principal of this school as well as principal of the present English Nursery School. I am very proud to say that this Ajira Aswar is one of our old girls. Though our school was small and is gradually developing, it is very nice to see children like this coming forward and flying higher and higher. It's our duty as the people of Puttalam, as the citizens of Puttalam, to recognize such people and encourage them and motivate the other children also to do the same and make our town famous, and so that people will say, oh, there are so many children like this, and Ajira, I hope you do very well and be an encouraging person, so that people, like the famous poet says, the people will look up you and say, oh, this little head could carry so much. So I am expecting one day, I may not be living at that time, but I expect that you will do very well in life and be a standing example for all the people, for all the ladies especially here. Thank you very much. Thank you for your attention.